ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது பச்சை முல்லை. இது நல்லா கட் பண்ணி விட்டால் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 2 செடி வச்சாலே போதுங்க. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. நான் தண்ணி ஊற்ற சண்டேனால் 11:30 11 போல் தான் ஏன் தண்ணி ஊற்றினேன். இதை பறிக்கணும். மொட்டாக இருக்கும்போது பறித்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நேற்று கொஞ்சம் வேலை இருந்தனால வரலை. மலர்ந்தானே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதை ஒரு கட்டிங் வச்சாலே ஈஸியாக வருங்க. பச்சை முல்லை, சந்தன முல்லை, நிறையா பிச்சி, இப்படி நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க. இது வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க. சந்தன முல்லை, கலர் பிச்சி, காக்கட்டான், அப்புறம் வந்து பச்சை முல்லை, சந்தன முல்லை, இது எல்லாமே வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்குது. கீழ்த்தரத்தில் இருந்துச்சு, வளர்க்க முடியலை. சந்தன முல்லை இது வந்து பச்சை முல்லைன்னு சொல்லுவாங்க. அளவு கட்டி வச்சா சாமிக்கு தலைக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஈஸியாக வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்க. பாருங்கள், ஒரு கொத்துலையும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நிறையா நர்சரியில் கிடைக்கிது. கட்டிங்க 40 ரூபான்னு 50 ரூபான்னு. இப்போ விலைன்னு தெரியலை. இது நல்லா நான் சீசன் அப்போ நம்ம கட் பண்ணி விட்டே இருந்தால் கொத்து கொத்தாக பூக்குதுங்க. இது வந்து இதுக்கு பேர் வந்து பச்சை முல்லை. அதோடு பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ தெரியும். மல்லிகைப்பூ ஏற்கனவே போட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கொத்துலையே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். மற்றதெல்லாம் இது கொஞ்சம் நீளமாக இருந்தனால அவ்வளோ முட்டுக்கள், எத்தனை முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மெயின்டெனன்ஸ் நம்ம 3 உரங்கள் கொடுப்பேன். நம்ம பதிவில் போய் பாருங்கள். செம்மண், கோகோபீட் தேவையில்லை. தோட்டத்து மண், காய்கறி கழிவு மக்க வச்சது, காய வச்சது, 3 கலவையும் கலந்து அப்பப்போ வந்து நம்ம உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி மண்புழு உரங்கள். மெயின்டெனன்ஸ் வந்து தேவையான 15 நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா பூக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வேறு க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூப்பா. வெல்கம் டு மை RMSS vlog. தேங்க்யூ. பச்சை முல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள்.